Hi viewers, welcome to Jayashri's Rangoli creation. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் காஞ்ச ரோஜா இதழ்கள், ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கோம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, பச்சை மிளகா, ரோஜா இதழ்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இந்த உலக்கில் இந்த அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். இப்போ அதே அளவுக்கு 1 பங்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா அதே அளவுக்கு 1 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். விசில் வந்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணும்போதே நல்லா சூப்பராக ஒரு வாசனை வருதுங்க. இதை லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பால் சாதம் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.